ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? நாங்கள் குட்டியாண்டவர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இது பாருங்கள், அங்கே உள்ள சுவாமி சிலைகள்லாம் எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இந்த சிலைகள்லாம், ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்றைக்கு அபிஷேகம் செய்வதற்காகவும் அர்ச்சனை செய்வதற்காகவும் வந்திருக்கிறோம். நிறைய பேர் வந்திருக்காங்க, முடியிறக்கி காதணி விழா செய்வதற்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்புறம் எங்கள் குழுக்கள்லாம் அங்கே இருக்காங்க, எங்கள் கூட வந்தவங்களாம் எல்லாம் கூட்டமாக இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க, இங்கே வந்திருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்கும் போல். செம்புருப்பன் கோயில் அந்த பக்கம் இருக்குது, அதையும் நம்ம எடுத்து காட்டுவோம். அங்கே போக முடியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே கூட்டமாக இருக்குது. அதனால் இங்கே உள்ள கோவில் காமிக்கிறேன். பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவில் ஒருத்தர் மறைச்சிட்டார். பாம்பு சிலை நேச்சுரல். எல்லா பக்கமும் சிலைகள் நிறைய எடுத்து கட்டியிருக்காங்க. இன்னும் கட்டக்கூடிய சிலைகள் நிறைய இருக்குது, அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. இந்த வருஷம் போன வருஷம் வரும்போது இந்த மாதிரி தர போட்டு சீட்டெல்லாம் இல்லை. இந்த பக்கம் இன்னைக்கு வந்து இந்த பக்கம் வந்து சீட்டு போட்டிருக்காங்க. நல்லபடி அந்த பக்கம் ஆடு கட்டி கிடக்கு. நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஆடு தான் சமைச்சிட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆலமரம், அரச மரம், அந்த மரம், இந்த பக்கம் மறை கோயில் இருக்குது. யானைகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு, நேச்சுரலாக இருக்க மாதிரி. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு வீடியோ? யார் யாரெல்லாம் குட்டியாண்டவர் கோயிலுக்கு அடிமைப்பட்டு இருக்கீங்க, யார் யார் போவீங்க, எப்போ போனீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணி பார்ப்போம். பாய்.